காசி தமிழ் சங்கமம் 3.0 தொடங்க உள்ள நிலையில் அது தொடர்பான தகவல்களை நமது செய்தியாளர் டார்வின் ஜியோ வழங்க கேட்கலாம். காசி தமிழ் சங்கமத்தினுடைய 3வது நிகழ்வு என்பது நாளை பிப்ரவரி 15ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 24ஆம் தேதி வரைக்கும் வாரணாசியில் இருக்கக்கூடிய நமோகாட் என்ற பகுதியில் நடைபெற இருக்கிறது. கங்கை கரையோரம் இருக்கக்கூடிய இந்த நமோகாட் பகுதியில் இந்த நிகழ்வு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இதனுடைய சிறப்பு என்னவென்றால், காசிக்கும் தமிழகத்திற்குமான உறவு, காசிக்கும் தமிழகத்திற்குமான இணைப்பு, காசிக்கும் தமிழகத்திற்குமான பாரம்பரிய கலாச்சார உறவு எந்த அளவிற்கு இருந்தது, ஆன்மீகம் எந்த அளவுக்கு இருந்தது உள்ளிட்டவற்றை மீட்டெடுக்கும் வகையில் தான் மத்திய அரசானது இந்த நிகழ்வை கடந்த 2022ஆம் ஆண்டு முதலாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு 2023ஆம் ஆண்டு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 2025ஆம் ஆண்டு தற்போது பிப்ரவரி மாதத்தில் இந்த 3வது சங்கமம் நிகழ்வு என்பது தற்போது நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வை பொறுத்தவரைக்கும் காசி தமிழ் சங்கமம் 3 இந்த நிகழ்வை பொறுத்தவரைக்கும் மத்திய கல்வி அமைச்சகம் மற்றும் உத்தரப்பிரதேச அரசாங்கம் இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வினுடைய தொடக்க விழா என்பது நாளை நடைபெற இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வரான யோகி ஆதித்யநாத், அதே போன்று மத்திய கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான், மத்திய இணையமைச்சரான முருகன் ஆகியோர் வருகை தந்து அதே போன்று யோகி ஆதித்யநாத் இந்த விழாவை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். பல்வேறு அறிஞர்கள், பல்வேறு முக்கிய பிரபலங்கள் இங்கு வந்து தமிழகத்திற்கும் காசிக்குமான உறவு என்ன, தமிழகத்திற்கும் காசிக்குமான அந்த கலாச்சார தொடர்பு உள்ளிட்டவற்றை குறித்து ஆராய்ச்சி ரீதியாகவும் அது இலக்கிய ரீதியாகவும் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கண்காட்சி, அதே போன்று அதற்கான பல ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு தமிழகத்திற்கான அந்த தொடர்பு எவ்வாறு இருக்கிறது என்பதை எடுத்துரைப்பதற்கான அந்த முன்முயற்சியும் ஏற்பாடும் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. இதை தவிர பார்த்தோம் என்றால், தமிழகத்தினுடைய அறிஞர்கள், தமிழகத்தினுடைய சிறந்த எழுத்தாளர்கள், விஞ்ஞானிகள், அதே போன்று உலக பொதுமறையை நமக்கு தந்த திருவள்ளுவர் உள்ளிட்டவர்களுடைய புகைப்பட கண்காட்சி, அவர்கள் உலகிற்கு எந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து கொடுத்தார்கள் உள்ளிட்டவற்றை குறித்து விலாவரியான ஒரு கண்காட்சி என்பதும் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு காசி தமிழ் சங்கமத்தினுடைய தீம் என்றதுன்னா கருப்பொருள் என்னவென்றால் அகத்திய முனிவர். சித்த மருத்துவத்தை உலகுக்கு தந்தவர் அகத்திய முனிவர். அந்த சித்த மருத்துவம் மற்றும் இலக்கண ரீதியாக எவ்வாறு அகத்தியர் தமிழுக்கு படைப்பாற்றினார் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த நிகழ்வு மூலமாக எடுத்துரைப்பதுதான் இந்த காசி தமிழ் சங்கத்தினுடைய ஒரு முக்கிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் கருப்பொருளாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. சென்னை PIB சார்பில் பல்வேறு புகைப்பட கண்காட்சிகள் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக நம்முடைய பேசுவதற்காக PIB-யினுடைய சென்னை இயக்குனரான அருண்குமார் நம்முடைய இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். சார், காசி தமிழ் சங்கம் இந்த 3ஆம் நிகழ்வு இங்கே காசியில் ஏற்பாடு, நமோகாட் பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதற்கான முன்னேற்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்குது? சென்னை PIB சார்பில் எந்தெந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? 2 வருஷமாக BHU கேம்பஸில் தான் வந்து இங்கே காசி தமிழ் சங்கம் நடந்துகிட்டு இருந்தது. முதன்முறையாக இப்போ நமோகாட்டில் பண்ணியிருக்காங்க. இதனால் நிறைய பேர் இங்கே வர முடியும். 2வது, இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கும்பமேள சமயம் நடக்கிறதுனால நிறைய கூட்டம் இங்கே காசி தமிழ் சங்கத்துக்கு வருன்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். பார்த்திங்கன்னா இந்த புகைப்பட கண்காட்சி முறையாக பண்ணுறோம். இதில் அகத்திய முனிவர் தான் வந்து மெயின் தீமாக வச்சுருக்கோம். இது இல்லாமல் வந்து திருவள்ளுவர், ஔவையார், அந்த மாதிரி இலக்கியம் எழுதினவங்க அவங்களையும் காமிக்கிறோம். ஸோ தமிழ் கலாச்சாரத்தை எப்படி இங்கே எடுத்து கொண்டு போக முடியுமோ அந்த மாதிரி புகைப்பட கண்காட்சி வச்சுருக்கோம். கங்கைக்கும் காவிரிக்குமான அந்த உறவு எவ்வாறு இருந்தது உள்ளிட்டவற்றை எடுத்துரைக்கும் வகையில் தான் இந்த காசி தமிழ் சங்கமம் 3 என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு நிபுணர்கள், அதே போன்று நீதிபதிகள் உள்ளிட்டோர் இங்கு வருகை தந்து அது தொடர்பான கருத்துக்களையும் அது தொடர்பான தங்களுடைய ஆராய்ச்சி உள்ளிட்ட விஷயங்களையும் அவர்கள் எடுத்துரைக்க இருக்கிறார்கள். இங்கு தமிழகத்திற்கும் காசிக்குமான தொடர்பு எவ்வாறு இருந்தது என்பதையும் மக்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் இந்த நிகழ்வு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வாரணாசியில் இருந்து ஒளிப்பதிவாளர் சுகுமாருடன் டார்வின் ஜியோ, நியூஸ் 7 தமிழ்.